திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த முறையாறு பகுதியில் இயங்கி வரும் சுங்கச்சாவடியில் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என பலமுறை புகார் அளித்தும் மீண்டும் சுங்க கட்டணம் வசூலிப்பதாக கூறி விவசாயிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்து உணவு, தண்ணீர் கூட வழங்கவில்லை என காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சி 42வது வார்டு பகுதியில் கடந்த 2014-2015 அதிமுக ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கு சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. ஆனால் இப்போது திமுக ஆட்சி காலத்தில் 7வது வார்டு திமுக கவுன்சிலர் வைரமுத்து என்பவர் அப்பகுதியில் சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டியை அகற்றியதால் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தண்ணீர் குடிக்க முடியாமல் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோயாளர் நலச்சங்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் பங்கேற்று மருத்துவமனையின் வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் வேலையை விட்டு தூக்கி விடுவேன் என எச்சரிக்கையும் விடுத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் மலைமேல் அறம் வளர்த்த தையல் நாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமாக பெரியகுளம் வடகரை வைத்தியநாதபுரம் பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிற்கும் மேலான 25 சென்ட் நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர் காவல்துறையினர் உதவியுடன் ஆக்கிரமித்து இருந்த கோவில் நிலத்தை மீட்டு கையகப்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கரூர் பெரிய ஆண்டான் கோவில் பகுதியில் அமைந்துள்ள அமராவதி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவர்கள் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு உயிரிழந்த சிறுவர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் பலமுறை புகார் அளித்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் முன்னாள் ராணுவ வீரர் என்று அறிமுகமான குவேந்திரன் மற்றும் ஜமீன் பிரபு என்ற இருவரும் ஆர்மி கோச்சிங் சென்டர் என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி மத்திய அரசின் பணி பெற்றுத் தருவதாக கூறி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. குபேந்திரனுக்கு கீழே கோச்சிங் படிச்சுட்டு இருந்தோம். அவங்க எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் ஏமாற்றி இந்த மாதிரி வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பணம் கட்டுங்க, நான் வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆர்டர் காப்பி டெல்லியில் தராங்கன்னு எங்களை டெல்லி கூட்டிகிட்டு போய் டெல்லியில் ஆர்டர் காப்பி சைன் பண்ண சொன்னாங்க. நாங்கள் சைன் பண்ணிட்டோம். திருச்சி கூட்டிகிட்டு போய் திருச்சியில் சைன் பண்ண சொன்னாங்க. திருச்சியிலையும் சைன் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக கொல்கட்டா கூட்டிகிட்டு போனேன். கொல்கட்டா கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை உங்களுக்கு இந்த வேலை கிடையாது, நான் உங்களுக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா கிட்ட எழுதி கொடுத்தாங்க டாக்குமெண்ட்டு. இந்த மாதிரி இந்த டேட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் மந்த் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மந்த்து எங்கள் அப்பா பணம் வாங்குறதுக்காக அங்கே போயிருந்தாங்க. அங்கே போன இடத்துல அப்பாவை கொண்டுட்டாங்க. அப்பா இப்போ உயிரோடு இல்லைங்க. அந்த டேட்டில் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கு உண்டான எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க அங்கே சின்னமனூர். இப்போ நாங்கள் இங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கு கேஸ் கொடுக்க வந்தால் கமிஷனர் நீங்களே ஒரு அக்யூஸ்டு தான் அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் எங்களை சொல்கிறாங்க. சார் இதுக்கு எனக்கு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் நீங்கள் தான் எடுத்துக்கணும். கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருகிற 27ஆம் தேதி மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெற உள்ளது. இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழர் பண்பாடான ஜல்லிக்கட்டை பறைசாற்றும் வகையில் ஜல்லிக்கட்டு பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான காளையை இளைஞர் ஒருவர் அடக்குவது போன்று சிலை திறக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அரசினர் தொழில் பயிற்சி மையத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கூட்டத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வாசிக்க மாணவர்கள் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தொழிற்சங்க அங்கீகார தேர்தலை முன்னிட்டு பிரச்சார பொதுக்கூட்டம் வட்டம் 25 தொழிலாளர் முன்னேற்ற சங்க வளாகத்தில் நடைபெற்றது. தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம் MP தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அமைச்சர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தொழிற்சங்க அங்கீகார ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தனிப்பெரும் சங்கமாக வெற்றி பெறுவதற்கு தொழிலாளர்கள் அனைவரும் வரிசை எண் 6 வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரப்பட்ட பிறகு குற்ற வழக்குகள், சாலை விபத்துகளும் வெகுவாக குறைந்துள்ளதாக புதுக்கோட்டையில் தமிழ்நாடு கள்ளு இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி பேட்டியளித்துள்ளார். பீகார் அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு மதுவை நோக்கி இருக்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர், வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் மதுவிலக்கு மாநாட்டில் பீகார் முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்க உள்ளதாக தெரிவித்தார். அமைதி நிலவுகின்றது, இது பெருமையாக இருக்கின்றது. அங்கேயும் கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது. பீகார் அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. இது ஒரு தவறான முன்னுதாரணம். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் சாவுகளை இது ஊக்குவித்ததாக இருக்கும் என்று சொல்லி மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை வாரி வழங்கி இருக்கின்றது. பீகாரை பொறுத்த அளவில் அந்த அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது அரசு. உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.